மித்தனிய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சிறுவனும் உயிரிழப்பு, பலியான கஜா தொடர்பிலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகின என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய உட்பக்கத்தில் அது குறித்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அதனை சுட்டிக்காட்டுகிறது. மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் போது பலத்த காயங்களுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 9 வயதுடைய சிறுவனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனிடையே 5 போலீஸ் குழுக்கள் ஊடாக சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், கொல்லப்பட்ட கஜா எனும் நபர் அரசியல்வாதி ஒருவருக்காக செய்த குற்றச்செயல்கள் தொடர்பில் அண்மையில் சமூக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளதாகவும், இந்த கொலையின் பின்னணி குறித்து விசாரிக்கும் போது அது தொடர்பில் அவதானம் செலுத்த உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார். மித்தனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீரகெட்டிய பிரதான வீதியின் கடைவத்த பிரதேசத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பொழுது குறித்த நபர் தனது மகள் மற்றும் மகனுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. 39 வயதுடைய கஜா என அழைக்கப்படும் அருண விதான கமகி என்பவரும் அவரது 6 வயது மகளும் ஸ்தலத்திலேயே உயிரிழந்திருந்தார்கள். இதன்போது பலத்த காயமடைந்த அவரது 9 வயது மகன் அம்பிலிபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் காலி கராபெட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டுக்கு உறுதியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும், சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளில் மித்தனிய போலீசார் உள்ளிட்ட 5 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்த கஜா எனும் நபர் மெதமுலன, தங்காலை, ஹம்பாந்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் மிகவும் பிரபல்யமான ஒருவர். ஆயுதங்களை தம்வசம் வைத்திருத்தல், கப்பம் பெறுதல் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் அடிக்கடி அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேற்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறையில் இருந்திருக்கிறார். ஹம்பாந்தோட்டையில் பிரபல அரசியல்வாதிகளுடன் நெருங்கி பழகக்கூடிய ஒருவராவார். அத்துடன் அவர் கடந்த வருடம் யூடியூப் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் தற்போதைய சர்ச்சை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதில் பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் பாதுகாப்பு கோரி முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தேன். அது தொடர்பில் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. நான் வாயை திறந்தால் பல பிரச்சனைகள் எடும். எனது விடயத்தில் எவராவது பொறுப்பெடுத்தால் இந்த அனைத்து விடயங்களையும் கூறுவேன் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியதோடு, தாஜுதீன் மட்டுமா காணாமல் போனார்? புதியதொரு அரசாங்கம் வரும்போது இது கொலையாக உறுதிப்படுத்தும் போது மற்றொரு அரசாங்கம் வரும்போது அது எவ்வாறு இல்லாமல் போகிறது? இது ஒரு விடயம் மாத்திரமே. உண்மையில் பெலியத்தவில் உள்ள சண்டியராக இருந்த அமைச்சருக்கு என்ன நடந்தது? அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் அவர் உயிரிழந்தார். எனது உயிரை அளிப்பதன் மூலம் சாட்சியங்கள் அழியாது. சாட்சியங்கள் தேவையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனது உயிருக்கு ஏதேனும் ஏற்பட்டால் அந்த சாட்சியங்கள் ஊடகங்களை வந்து சேரும். நான் பயப்படவில்லை. முடிவுமானால் அதனை செய்யுங்கள். அவர்கள் ஏற்கனவே எனக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை கூறிவிட்டனர் என்பதாக அவர் இந்த யூடியூப் தளத்திலே தன்னுடைய செவ்வியில் குறிப்பிட்டிருக்கிறார். துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற 2 நாட்களுக்கு முன்னர் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. எனவே தொலைதூரத்தில் உள்ள மரணத்தை பற்றி சிந்திக்காமல் அருகில் உள்ள வாழ்க்கையை பற்றி சிந்தித்து மகிழ்ச்சியாக இருங்கள். முடியாதது எதுவும் இல்லை. நீண்ட காலமாக அரசியல் செயற்பாட்டில் இருந்து அரசியல் கட்சிக்கு பதிலாக வேறொரு அரசியல் கட்சியை இவர் ஆதரித்திருந்தார். அது தொடர்பிலான பதிவுகளையும் அவர் இட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எவ்வாறாயினும் கொல்லப்பட்ட கஜா எனும் நபர் அரசியல்வாதி ஒருவருக்காக செய்த குற்றச் செயல்களுக்காக தொடர்பில் அண்மையில் சமூக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளதாகவும், இந்த கொலையின் பின்னணி குறித்து விசாரிக்கும் போது அது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருப்பதான விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 2 கொலைகளின் பின்னதாகவும் தற்பொழுது பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன.